அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூரணி ஈரோட்டிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, திருமணம் சார்ந்த விஷயத்த பார்க்கலாம். இப்போ என்னன்னா, கல்யாணம்னு கேட்கும் பொழுதே நிறைய பேர் வரவங்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமா? அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? இந்த கேள்விதான் முதல்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து அவங்க கல்யாணத்துக்குள்ள அவங்களுக்கு ஆர்வம் நிறைய இருக்குது, அதிகமா இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு நல்லா தெரிய வருது. இப்போ நம்ம கல்யாணம் யாருக்கு என்ன கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் மீனம், மேஷம், ரிஷபம், விருச்சகம், துலாம், கன்னி இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தா அவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல 30 வயதுக்கு மேலதான் கல்யாணம் நடக்கும். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் சுக்கிரன் தன்னோட ஆட்சி வீடு அப்படின்னா என்ன, ரிஷபம் மற்றும் துலா ராசியில் சுக்கிரன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இல்லாட்டினா சொந்தத்துலதான் அவங்க தெரிஞ்சவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. தெரியாத நபரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் பக்கத்துல இருக்கிறவங்களதான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் அடுத்தது செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் இருக்கும் பொழுது, செவ்வாய் வீடு அப்படின்னா என்ன, மேஷம் மற்றும் விருச்சகம். இந்த செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் இருந்தது அப்படின்னா அவங்க கொஞ்சம் தூரமா அது 50 கிலோமீட்டர்னா இது 100 கிலோமீட்டருக்குள்ள இப்படி கொஞ்சம் தூரமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களும் சொந்தம் தெரிஞ்சவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. லவ் மேரேஜ் நடக்கும். இந்த 4 இடத்துல சுக்கிரன் இருந்தாலுமே அவங்க லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இல்லாட்டினா சொந்தத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு நபரை பார்த்து பழகி நன்கு அறிந்து புரிந்த பிறகுதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒருவேளை பெற்றோர்கள் பார்க்குறவங்களே இவங்க கல்யாணம் பண்றதுக்கான அமைப்பு இல்லை. அப்படி பெற்றோர்களே பார்த்திருந்தாலும் இவங்க அந்த பொண்ணுகிட்ட பார்த்து பழகி கொஞ்ச நாள் அந்த பொண்ணு எப்படி இவர் எப்படி அப்படின்னு நல்லா புரிஞ்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் வீட்டுல சுக்கிரன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல, புதன் வீடுனா என்ன, மிதுனம் மற்றும் கன்னி இந்த வீட்டுல சுக்கிரன் இருந்தது அப்படின்னா அவங்க ரத்த சார்ந்த சொந்தத்தின், அதாவது மாமன் வழி உறவு. அப்படி இப்போ மாமன் வழி உறவு அப்படின்னு சொல்றோம். ஏதாவது உறவுலதான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரத்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சந்திரன் வீட்டான கடகத்துல சுக்கிரன் இருந்தது என்றால் தாய் வழி உறவில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் அடுத்தது சிம்ம ராசியில சுக்கிரன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்க தந்தை வழி உறவில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்தோம்னா குரு வீடான மீனம் மற்றும் தனுசு சுக்கிரன் இருந்தது அப்படின்னா அவங்கள அந்நியத்திலும் அல்லது தூரத்து சொந்தம், ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படிதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. விசாரிச்சு பார்த்தோம்னா அப்படி இப்படி பார்த்தோன்னா சுத்தி வர்றப்போ அவங்க ரொம்ப தூரத்து சொந்தமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. இல்லாட்டினா அந்நியத்துல பண்றதுக்கான அமைப்பு இருக்கு. இது ரெண்டுமே ஏதோ ஒண்ணு நடக்கிற அமைப்பு இருக்கு. இப்போ மகரம் மற்றும் கும்பம் இந்த சனியோட வீட்டுல சுக்கிரன் இருந்தது அப்படின்னா அவங்க அந்நியத்துலதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல எல்லாம் இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படிதான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல இப்போ என்னன்னா ஆண் ஜாதகத்துலதான் சுக்கிரன் மனைவியை குறிக்கும். இதே பெண் ஜாதகத்துல செவ்வாய் தான் கணவரை குறிக்கும். சரிங்களா? இப்ப ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் தன்னோட வீட்டுல இருந்தது அப்படின்ற பட்சத்துல அந்த மனைவி என்ன பண்ணணும்னா அவங்க அம்மா வீட்டுக்கு நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது வீட்டோட மாப்பிள்ளைய போலாம், அம்மா வீட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை கூட இந்த விஷயத்தை உருவாக்கும். சுக்கிரன் தன்னோட வீட்டுல இருந்ததுன்னா அந்த மனைவி என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா வீட்டோட மாப்பிள்ளையா போகணும், அம்மா வீட்டுக்கு அதிகம் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தன்னோட மனைவிக்கு இருக்கும். சரிங்களா?
இப்போ சுக்கிரனோட சூரியன் இணைஞ்சிருக்குது அப்படின்ற பட்சத்துல மனைவி பொறுப்பா பார்த்துப்பாங்க, குடும்ப பொறுப்பு எடுத்துப்பாங்க, தலைமைத்துவம் எடுத்துப்பாங்க. ஆனா அந்த குடும்பம் மனைவியோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். இவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். இப்போ சுக்கிரனோட செவ்வாய் இருக்குது. செவ்வாய் இருக்குன்ற பட்சத்துல அதுலயும் இவர் விட்டு கொடுத்து தான் போகணும். மனைவி கொஞ்சம் பிடிவாதமா இருக்கும். அதுல கொஞ்சம் ஒற்றுமையா இருப்பாங்க 2 பேருமே. ஒற்றுமையா இருப்பாங்க. அதுலயும் கணவர் வந்து விட்டு கொடுத்து தான் போகணும். அதுக்கப்புறம் சந்திரன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல மனைவி அழகா இருப்பாங்க. நல்ல சூப்பரா இருப்பாங்க. ஆனா மனைவிக்கு கொஞ்சம் சந்தேக குணம் இருக்கும். சரிங்களா? அப்புறம் புதன் இருந்தது அப்படின்ற பட்சத்துல மனைவி எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசுறது, யார் பார்த்தாலும் நல்லா பேசுறது, நல்லா பழகுறது, எந்த நேரமா இருந்தாலும் நல்லா இருக்கிறது அப்படின்னு இருக்கும். அப்படின்னு சண்டையே வராதா அப்படின்றது வரும். இந்த அமைப்புகளை விட இந்த புதன் அமைப்பு. ஆனா இந்த ஜாதகருக்கு எப்படின்னா அடிக்கடி காதல் வரும். சரிங்களா? இவங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க பெண்களை கவரக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே போல பெண்களும் இவர்களிடம் விரும்பி பேசுவார்கள். அதனால இவங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப சுக்கிரனோட இணைந்து சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப சனி இருந்தது அப்படின்னா மனைவி பொறுமையா இருப்பாங்க, நிதானமா இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா செய்வாங்க. இருந்தாலுமே இந்த ஜாதகருக்கு பணம், வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே அமையறதுக்கான அமைப்பு இருக்கு. இதே சுக்கிரனோட குரு இருக்குது. குரு இருக்குன்ற பட்சத்துல அவர் கணவர் வந்து மனைவி சுக்கிரனோட இணைஞ்சு குரு இருந்தது அப்படின்னா மனைவி ரொம்ப நல்ல பிள்ளையா எல்லா பொறுப்பையும் ஏத்து எப்படி நடந்துக்கணும் எல்லா விஷயமும் இருந்து கொஞ்சம் நல்ல அமைப்பாகவே இருக்கும். இப்போ சுக்கிரனோட ராகு இருக்குது. ராகு இருக்குன்ற பட்சத்துல மனைவிக்கு ஆசைகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஆசைகள் அதிகமா இருக்கும். அது இவர் வந்து கொஞ்சம் நிறைவேத்தி போற மாதிரி இருக்கும். அதே கேது இருக்குது. கேது இருக்குன்ற பட்சத்துல மனைவிக்கு விரக்தி தன்மை இருந்தாலும் இவருக்குமே விரக்தி தன்மை அதிகமா இருக்கும். அப்படின்னா என்னன்னா மனைவி தேவதையா வந்தா கூட இவர் வந்து மனைவிய வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? இவரு அதுல வந்து ஆனா கல்யாண வாழ்க்கை தக்க வைப்பாரு தவிர அந்த வாழ்க்கை விரும்பி வாழ மாட்டாரு. ஒரு விரக்தி தன்மையோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்போ சுக்கிரன் வக்ரம், விளிம்பு, பரிவர்த்தனை இந்த மாதிரி ஆயிருந்தது அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு என்னன்னா லவ் மேரேஜ் நடக்கும். அப்படி இல்லைன்னா தாமத திருமணம் தான் நடக்கும். 30 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்கும். சுக்கிரன் உச்சம், நீச்சம், ஆட்சி, 7ஆம் பார்வை, அப்புறம் வக்ரம், விளிம்பு, பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்தது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். இல்லாட்டினா தாமத திருமணம் தான். தாமத திருமணம்னா 30 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த 30 வயசுக்கு மேல நடக்கிற கல்யாணம் தான் ஓரளவு நல்லா போகும். இப்ப எல்லாருக்கும் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா அப்படின்று பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கணவனும் மனைவியோ கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போடாம வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. இப்ப அப்படி யாராவது நாங்க 20 வருஷமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க சண்டையே போடுறது இல்ல அப்படின்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா வந்து சொல்லுங்க. நானும் எப்படின்னு பார்த்துக்கிறேன். ஆனா யாருமே கல்யாணம் பண்ணி சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாருமே குழந்தைக்காகவோ குடும்பத்துக்காகவோ பெற்றோர்களுக்காகவோ அனுசரிச்சு தான் போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப ஏன் தாமத திருமணத்துக்கு போறோம்னா அவங்க ஜாதகத்துல பிரச்சனை இருந்தது அப்படின்ற பட்சத்துல தாமத திருமணம் போனோன்னா அவங்க அவங்கள பத்தி உணர்ந்துப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் உள்ள பிரச்சனையை ஓரளவுக்கு உணர முடியும். அதனால அவங்க பேலன்ஸ் பண்ணி போகும். இப்போ ஒருவருக்கு 2 கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு 2 கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்குது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தான் நான் பரிகாரம் பண்ணிட்டேன், வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து 2 திருமணத்தை தடுக்குமானா அது தடுக்காது. ஏன்னா உங்களுடைய பக்குவமும் நீங்க தாமதமா கல்யாணம் பண்றது அதுதான். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்க வந்து
முதல் கல்யாணம் எனக்கு பிரச்சனையா இருக்குது, 2வது கல்யாணம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் கல்யாணம் பிரச்சனையா இருக்குதுன்னா 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பிரச்சனையா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முதல் கல்யாணத்துல கிடைக்கக்கூடிய அனுபவத்தை 2வது கல்யாணத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 2 கல்யாணத்துல இருக்கிற அனுபவத்தை 3வது கல்யாணத்துல அந்த அனுபவத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போறாங்களே தவிர, அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லாம வாழ முடியுமாங்கிறது அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா எத்தனை கல்யாணம்னாலும் பிரச்சனை தான். அதனால குழந்தைக்காக வாழலாம். சரிங்களா? இந்த உலகத்துல கணவன் மனைவி சண்டை போடாம வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாருமே சண்டையும் சச்சரவோட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதே சுக்கிரன் பிரச்சனையா இருந்ததுன்னா அவங்களுக்கு பணம் சார்ந்த நிகழ்வுகளும் சுக்கிரன் தான் குறிக்கும். அவங்க என்னன்னா அந்த கவனத்தை வேறு விதத்துல கொண்டு போகலாம். கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு, கல்யாணம் வாழ்க்கையில ஒரு பகுதி தான். நிறைய வருஷங்கள் கணவன் மனைவி தான் வாழுறாங்க. ஒருவருக்கு விட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அனுசரிச்சு போகலாம். சரிங்களா? பிரச்சனை பண்ணி பிரிஞ்சாதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னா அது கிடையாது. நீங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா செய்யும். உங்க சுக்கிரன் பிரச்சனையாக இருந்தது அப்படின்ற பட்சத்துல. இப்போ இந்த வீடியோல கல்யாணம் சார்ந்து எந்த இடத்துல சுக்கிரன் இருந்தா எந்த மாதிரி லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, சொந்தத்திலையா, அந்நியத்திலையா அந்த விஷயத்த தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சொல்லியிருக்கேனே தவிர மற்ற விஷயம் எல்லாம் ஆண்களுக்கு தான் மேக்சிமம் சொல்லியிருக்கிறோம். பெண்களுக்கு ஆண்களை பற்றி கூறுவது, அதாவது கணவரை பற்றி கூறுவது செவ்வாய். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதில் தெளிவாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னா, சுக்கிரனோட இணைந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா, கல்யாணமான பொண்ணை கல்யாணம் பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? இதை நீங்கள் சேவையாக செய்யலாம், சர்வீஸாக செய்யலாம், அப்படி செய்யலாம். அந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டிய சூழல் உருவாகும். இப்படி நம்ம கல்யாணம், பணம் சார்ந்த அதிக விஷயத்தை இனி வர நாட்களில் பார்க்கலாம். இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன். இன்னொரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.